ஒரு மனிதன் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று அவனுடைய எதிரிதான் தீர்மானிப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அப்ப இந்த துரோகச் செயலில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இவர் திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரி செயல்படுறாருன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவர் திமுகவில் போய் கூட்டணியா சேர போனாரோ இல்லை கட்சியில் போய் இணைய போனாலோ அவர் சொன்னது நிரூபணம் ஆயிடுமே. இனிமேல் அதிமுகவில் நாம் பயணிக்க முடியாது என்கிற ஒரு உறுதியான முடிவை எடுத்த பொழுது அவர் அரசியலிருந்தே ஒதுங்கி இருக்கலாம். மிகப்பெரிய பொறுப்புல இருந்தோம், இனிமேல் நமக்கு அரசியல் தேவையில்லை என்று அவர் ஒதுங்கி இருக்கலாம். அதுதான் பெரும்பாலும் எல்லா பதவிகளும், கட்சியிலும் ஆட்சியிலும் எல்லா பதவிகளையுமே அவர் அனுபவித்து விட்டார். ஒரு துரோகியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக காலங்காலமான ஒரு விரோத நிலையில் இருந்த திமுகவுக்கான ஆதரவு முடிவை எடுத்தது தமிழக அரசியல் களத்தில், பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவதூறு வந்து சேரும். அதில் மாற்று கருத்தே. திரு ஐயப்பன் எம்எல்ஏ அவர் பேசுறாரு, எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவோட ஆசியோட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஏன் இந்த அதிமுக உடைய எம்எல்ஏகளுக்கெல்லாம் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்து விட்டது? இந்த உரிமை மீட்பு கழகம் தாவேகா அவங்களோட கூட கூட்டணி வைத்து, ஏன்னா ஒரு வளரும் இயக்கமாக இருக்கிறது, அதில் கூட நாம் போகலாங்கிற ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். எந்த ஆலோசனைகளும் ஏற்கப்படாத சூழலில் திரு ஓபிஎஸ்னுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படிங்கிறது அவர் தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டார். இந்த அதிமுகவை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறப்போ சொன்னார், என்னை அழித்து விட்டால் அதிமுகவை அழித்து போகும் சிலர் சதி வேலை செய்கிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழியாது. ஓராயிரம் ராமச்சந்திரன்கள் தோன்றுவார்கள். 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த இயக்கம் நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கிறார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க பேச்சாளர், ஆய்வாளர் திரு துரைகருணா அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் சகோதரர், நலமா இருக்கீங்களா? நலம். சொல்லுங்க. ஆனா நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு சட்டசபை நிகழ்வு நேற்றோட நிறைவடைந்தது. இந்த சட்டசபை நிறைவு நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை திரு ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பழக்கூடை கொடுத்து அவருடைய ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்த பாராட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தும் திமுக ஆட்சி தான் தொடரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க நீங்க? ஒரு ஓபிஎஸ்ஐ முழுமையாக அறிந்த நபர் என்கிற முறையில் உங்ககிட்ட இந்த கேள்வி வைக்கிறேன். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தான். தொடர்ந்து ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி பழனிசாமி சென்ற பிறகு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிரான பல்வேறு செயல்களில் ஈடுபட்டார்கள். எடப்பாடி பழனிசாமியினுடைய துரோகம் என்பது திருமதி சசிகலா அவர்களுக்கு செய்த துரோகம். அதை தொடர்ந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரனுக்கு செய்த துரோகம். அதை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் என்ற இடத்தில் இருந்தவர், 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கட்சியின் பொருளாளராக இருந்தவர், 10 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டப்பேரவையில் நிதியமைச்சராக இருந்து அவைத்தலைவராக இருந்தவர். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வரலாற்றில் தொடர்ந்து 3 முறை ஒரு முதலமைச்சர் பொறுப்பை வகித்த ஒருவருக்கு எதிரான நிலைப்பாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி எடுத்ததனுடைய விளைவு, கொடியை பயன்படுத்த முடியவில்லை, கட்சி கரைவேட்டியை பயன்படுத்த முடியவில்லை, கடைசி வரைக்கும் போராடுகிறார். எந்த வழியிலாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து விட வேண்டும் என்பது. திரு டிடிவி தினகரன் அவர்கள் என் அருமை அண்ணன் எடப்பாடி, எங்கள் பங்காளி சண்டை முடிவுக்கு வந்து விட்டது, நாங்கள் இனி அண்ணன் தம்பிகளாக கரம் கோர்ப்போம்
என்று தெரிவித்த அடுத்த நாளிலேயே எடப்பாடி பழனிசாமியை அருமை அண்ணன் என்று அழைக்கிற டிடிவி தினகரன் அந்த அருமை அண்ணனிடம் சொல்லி என்னை இந்த உரிமை மீட்பு கழகத்தை இணைப்பதற்கு ஏற்பாடு செய்துட்டு நாங்கள் தயாரா இருக்கிறேன். ஆக எந்த அளவிற்கு கீழே இறங்கி வர வேண்டுமோ அந்த அளவிற்கு வந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கடைசி வரையிலும் பிடிவாதமாக இருந்து விட்டார். அப்ப ஒரு மனிதன் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று அவனுடைய எதிரிதான் தீர்மானிப்பார் அப்படிங்கிற மாதிரி பார்க்கிறோம். அப்ப இந்த துரோக செயலில் ஈடுபட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக இந்த நிலைப்பாட்டை திரு ஓபிஎஸ் எடுத்திருக்கிறார். ஆனாலும் அவர் எடுத்த முடிவு என்பது ஏற்கத்தக்கதல்ல என்பதுதான் என்னுடைய பார்வை. அதாவது இப்ப எல்லா குற்றச்சாட்டுமே எடப்பாடி மேல போடுறீங்க. ஆனா அவங்க சொல்ல தரப்பு, நீங்க செல்வி ஜெயலலிதாவுடைய மறைவிற்கு பிறகு எடுத்த ஒவ்வொரு முடிவும் தவறான முடிவு. அதனாலதான் இன்னைக்கு தனி மரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்களே. செல்வி ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ், இபிஎஸ் உட்பட அத்தனை அமைச்சர்களும் கட்சியினுடைய அனைத்து நிர்வாகிகளும் 100% பேர் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா காலில் விழுந்து, அம்மா ஆட்சியும் கட்சியும் நீங்க தான் காப்பாற்றணும், எங்களில் யாருக்கும் அந்த தகுதி இல்லைன்னு அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாங்க. அப்ப 38 ஆண்டுகளாக நான் அம்மாவோடு இருந்தவர், அவருடைய உற்ற தோழியாக, உடன்பிறவா சகோதரியாக இருந்தவர். அம்மாவே சொன்னது மாதிரி ஒரு தாயின் இடத்திலிருந்து பராமரித்த அந்த தாய் மரணப்படுக்கையில் இருக்கிறார், மரணித்து விட்டார். அவர் உடலை கிடத்தப்பட்டு நான் போய் முதலமைச்சராக பதவியேற்றேன்னா அந்த சமுதாயம் என்னை மன்னிக்காது. எனவே அம்மா 2 முறை பொறுப்பு முதலமைச்சராக நியமித்த திரு ஓபிஎஸ் அவர்களையே முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரம் மத்திய பாஜகவிலிருந்து ஒரு பஞ்சாயத்து அவர் தான் சரியா வரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரை முதலமைச்சராக நியமித்ததற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அதிமுகவில் பயணித்த அமைச்சர்கள் பலரும் டெய்லி போய் சசிகலாட்ட சொல்றாங்க, அவர் முதலமைச்சர் ஆன உடனே தன்னிச்சையா செயல்படுகிறார், யாரையும் மதிக்கிறது இல்ல, இந்த நிலைப்பாட்டில் போனா கட்சியை அவர் கைப்பற்றிடுவாரு, அம்மா தயவு செய்து நீங்க முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. சசிகலா இல்ல நல்லா தானே போயிட்டு இருக்கு, இருங்க பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற பல மூத்த முன்னோடிகள் 15க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், இன்னும் வெளிப்படையா பேரே சொன்னா ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, ஓஎஸ் மணியன், எம்ஆர் விஜயபாஸ்கர், இப்படி பலருமே போய் டெய்லி இதை சொல்றாங்க. நீங்க சொல்ற எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை. ஆமா, அவங்க எல்லாருமே நீங்க முதலமைச்சராக தான் சரியா வரும் அப்படிங்கிற ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அந்த நேரம் டிடி தினகரன் அவர்களுமே ஆமா அவங்க சொல்றதுதான் சரியா இருக்கும், நீங்க தான் முதலமைச்சர் பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேல ஒரு அதிருப்தி இருந்துச்சு அந்த நேரத்துல. நிச்சயமா கடுமையான அதிருப்தி இருந்தது பொதுவெளிகள்ல. அவங்களுடைய மரணத்தை ஒரு பெரிய மக்கள் எல்லாம் ஒரு வியப்பாவும், இது எப்படி அவங்க மரணம் அடைந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடுல இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க முதலமைச்சராக இருந்தா அதிமுகவுடைய சாப்டர் அப்பவே இதாயிருக்கு. இல்ல நிச்சயமா அதையும் கருத்தில் கொண்டுதான் அந்த முடிவை தள்ளி போட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கிறோம். இன்னொன்று, இந்த குற்றச்சாட்டு என்பது மிக மிக அபத்தமானதுன்னு சொல்றேன். இந்த சாவுக்கு சசிகலா காரணம் என்கிற அந்த பொதுவெளி கருத்து இருக்குல்ல, அது அபத்தமானது. ஏன்னா அவங்க நினைச்சிருந்தா 91, 96 காலகட்டத்திலேயே வந்திருக்கலாம். 2001, 2006 காலகட்டத்திலே அவங்க நினைச்சிருந்தா வந்திருக்கலாம். 30, 32 ஆண்டுகள் கழித்து அவரை மரணித்து விட்டு அதை நம்ம பொறுப்பேற்றுக்கணுங்கிறதுக்கு ஒருபோதும் இதில் ஒரு மனித இயல்புக்கு மாறானது அப்படின்னு தான் பார்க்குறோம். எனவே அவர் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் என்பது, அதாவது இந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை பயன்படுத்தி பல கோடிக்கணக்கான ரூபாய் சொத்துக்களை சேர்த்து விட்டார், அம்மாவை ஏமாத்திட்டாங்க, அம்மாவை பயன்படுத்தி செய்துட்டாங்க. இருக்கிற அரசியல்வாதிகள்ல மிக தெளிந்த அரசியல்வாதி செல்வி ஜெயலலிதா. அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அவங்களை ஏமாத்திர முடியாது. சில விஷயங்கள்ல நீக்கு போக்கா அவங்க நடந்திருக்கலாம், அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதை விடவும் பல மடங்கு கூடுதலா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்களை குவித்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் பொதுவெளிகள் இருக்கிறது. எனவே இந்த மாறுபட்ட கருத்துக்கள் என்பது அரசியல் ரீதியாக வருகிறது. நான் சொன்னது மாதிரி அவங்களுக்கு எதிராக திரு எடப்பாடி பழனிசாமி இந்த சூரியனை பார்த்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றார்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் அவங்க ஒருங்கிணைப்போம் ஒன்றிணைப்போங்கிறத தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. 2021 தேர்தலின் போது அம்மாவின் ஆட்சி அமைவதற்காக தற்காலிகமாக நான் ஒதுங்கி இருக்கிறேங்கிறேன். பெங்களூர் சிறையிலிருந்து வர்ற பொழுது எந்த அளவிற்கு ஆதரவும் வரவேற்பும் இருந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம். அன்றைக்கே நேரடியாக அரசியல்ல அவங்க வந்திருந்தாங்கன்னா வேற மாதிரி போயிருக்கும். அரசியல் சூழ்நிலைகளே வேற மாறி மாதிரி போயிருக்கும். ஆனாலும் தற்காலிகமாக ஒதுங்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 2021ல ஒரு பெரும் தோல்வி வந்துருச்சு. அதுதான் சார் என்னுடைய கேள்வி. ஏன்னா இவங்க எல்லாருமே தப்பு தப்பா ஒரு முடிவு எடுத்து இன்னைக்கு கடைசியில எல்லாருமே எடப்பாடி மேல வந்து குற்றச்சாட்டு சொல்றது அவங்களுக்கு அவங்களே ஒரு குற்றச்சாட்டு ஆயிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இல்ல உண்மைதான். நான் இப்ப இன்னைக்கும் அதான் சொல்றேன். 2021ல ஒரு ஓபிஎஸோட தோல்வி. இன்றைய நிலைமைக்கு வந்து எடப்பாடி தான் காரணம்னு நம்ம எல்லாரும் குற்றச்சாட்டு சொல்றீங்க. அந்த குற்றச்சாட்டுக்காக நான் சொல்ல வர்றேன். அதாவது அன்னைக்கு எடுத்த ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாதனால தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இல்ல திரு ஓபிஎஸ் அவர்கள் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறார். இவர் இணை ஒருங்கிணைப்பாளரா இருக்கிறார். அப்ப நான் கட்சியை பார்த்துக்கிறேன். எனக்கு ஆட்சி அதிகாரத்துல பொறுப்பு வேணாம்னு சொல்றாரு. உடனே இல்ல நீங்க 3 முறை முதலமைச்சரா இருந்தவங்க, அம்மாவுடைய மரியாதைக்குரியவர், நீங்க இல்லாத அமைச்சரவை நல்லா இருக்காது. உங்கள துணை முதலமைச்சரா போட்டுக்குறாங்கறாங்க. அப்ப 2 பேரும் ஒரு ஒப்பந்தம். ஆட்சியை 2 பேரும் இணைந்து நடத்துவோம். முதலமைச்சர், துணை முதலமைச்சர். கட்சியை இருவரும் இணைந்து நடத்துவோம். ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். ஆனா என்ன நடந்ததுன்னா, அவர் பொறுப்புக்கு வந்த 1 மாத காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக துணை முதலமைச்சரை ஓரங்கட்டுற வேலையில ஈடுபட்டார். அப்ப எடப்பாடி எடுத்த எல்லா முடிவுமே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து கட்சியை நடத்துவோம்னு சொல்லிட்டு, ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமலே இவங்களும் எடப்பாடி ஆதரவாளர்களோட முடிவு எடுத்துட்டு ஒரு 10-15 பேர் போய் உட்காந்து கையெழுத்து போட்டுருங்கண்ணே அப்படிங்கிறாங்க. கையெழுத்து போடுறாரு. 2021ல கட்சி தோத்துருச்சு. அப்ப அதிமுக அவருடைய நம்பர் 1 ஒருங்கிணைப்பாளர் தானே. அவர் தான் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வரணும்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இல்ல கிட்டத்தட்ட 65 தொகுதியை வெற்றி பெற வைத்தது எடப்பாடி தான். அதனால அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 2021 தேர்தலின் போதே என்ன வந்ததுன்னா, இந்த 5 ஆண்டுகள் எடப்பாடி இருக்கட்டும், அதற்கு அடுத்து நீங்கள் முதலமைச்சராக வரலாம் அப்படிங்கிறதான் கட்சி நிர்வாகிகளும் இந்த பஞ்சாயத்துல ஈடுபட்ட பாஜகவும் சொல்லுது. அப்ப அதை கிளைம் பண்றாரு. இந்த முறை நான் இருந்துட்டு போறேன், நீங்க தான் 4-5 வருஷம் இருந்துட்டீங்களே அப்படின்னு. ஒத்துக்கல. சரி எதிர்க்கட்சி தலைவராக கிடைக்குன்னு பார்க்கிறார். அதுவும் ஒத்துக்கல. இப்படி எங்க பிரச்சனை வருதுன்னா, ராஜ்யசபால 2 சீட்டு. ஒன்னு சிவி சண்முகம், இன்னொன்னு ஜெயக்குமார்னு எடப்பாடி வந்து அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துறாரு. ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த 10.5% வன்னிய சமுதாயத்துக்கு கொடுத்ததுனால தென் மாவட்டங்கள்ல பெரும் தோல்வியை நம்ம கட்சி சந்திச்சிருச்சு. ஒரு பெரும் பின்னடைவு சந்திச்சிட்டோம். முக்குளத்தோர் மட்டுமல்ல, 106 சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் நமக்கு எதிராக வந்ததனுடைய விளைவு தான் இந்த தோல்வி. அதை சரிப்படுத்துவதற்காக ஒரே ஒரு எம்பி சீட்டு தென் மாவட்டங்களில் கொடுக்கலாம் அப்படிங்கிறார். தர்மருக்கு கொடுத்தாரு. சிவி சண்முகத்துக்கு கொடுத்தது போக. அப்ப தர்மருக்கு அவர் கொடுக்குறார். இனி திரு ஓபிஎஸ்ஐ சம்மதிக்க வச்சு நம்ம கையெழுத்து வாங்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்து தான் ஒற்றை தலைமைக்கு வர்றாங்க. அது இன்னொரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த ஒற்றை தலைமைங்கிற பேச்சு நிர்வாகிகள் கூட்டத்தில் வர்ற பொழுது திரு ஜெயக்குமார் தான் அதை முன்னின்று நடத்துறார். அவருக்கு சீட்டு கிடைக்கூடாது. அதுதான், அதாவது தனக்கு கிடைக்காததை கொட்டி கவிழ்க்குங்கிற அந்த மனோபாவம் அவருக்கு வந்ததனுடைய விளைவு தான். மேல பேசிட்டு இருக்காங்க. மாதவரமூர்த்தி தான் ஒற்றை தலைமை தான் இனி சரியா வரும், இரட்டை தலைமை என்பது சரியா வராது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறார். உடனே அவர் முடிஞ்சோடனே அடுத்தது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒற்றை தலைமை என்று பேசுவதை விட கட்சியை வழிநடத்துகிற ஆற்றலும் வலிமையும் உள்ள இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அப்படின்னு அங்க பேசிட்டு இருக்கிற போதே ஜெயக்குமார் கீழே வந்து கூட்ட முடியல, முடிவெடுக்கல, கீழே மீடியாவிட்ட கொளுத்தி போட்டு போயிட்டார். ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் தொடர்ந்து ஓபிஎஸ் தவறான முடிவை எடுத்தார் என்பதை ஒருபோதும் ஒப்புக்கொள்ள முடியாது. தொடர்ந்து தவறான முடிவுகளை எடுத்து அவருக்கு அழுத்தம் கொடுத்தது என்பது எடப்பாடி பழனிசாமி தான். மீண்டும் கட்சியில ஒரு பிளவு பிரிவு வரக்கூடாது என்பதனாலதான் அவர் பொறுத்து பார்க்கிறார். அப்ப கட்சியும் பலகீனப்பட்டு இருக்கிறது, கூட்டணியும் உறுதியாக இல்லை. அப்ப கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வேணும், இல்ல ஒரு வலுவான கூட்டணி வேணும், அதுவும் இல்ல. எப்படி மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும்? இந்த நிலைப்பாட்டிலிருந்து
எடப்பாடி பழனிசாமி மாறமாட்டார் என்கிற உறுதியான முடிவுக்கு வந்து திரு ஓபிஎஸ் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இதை நிச்சயமாக நான் உட்பட அதிமுகவில் பயணிக்கிற ஒரு 90% மேற்பட்டோர் ஏற்க மாட்டார்கள். தவறான முடிவு அப்படிங்கிறது தான் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதாவது இந்த பேய்க்கு பயந்து பிசாசு கையில மாட்டின மாதிரி போயிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். ஓகே சார். அதான் எடப்பாடியும் ஒரு வட்டம் குறிப்பிட்டு சொல்லும்போது சொன்னாரு, திரு ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. இவர் வந்து திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல இந்த மாதிரி செயல்படுறாருன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அவர் வந்து திமுகவுல போய் கூட்டணியா சேர போறாரோ, இல்ல கட்சியில போய் இணைய போனாலோ, அவர் சொன்னது நிரூபணம் ஆயிடுமே. உண்மைதான். அதாவது ஒரு ஒரு அரசியல் இயக்கத்தில் முதன்மை பொறுப்பில் இருந்து கட்சியை வழிநடத்திய ஒருவருக்கு தொடர் துரோகத்தை அந்த கட்சியினரே செய்கிற பொழுது அவர் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுல நமக்கு எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. நான் சொன்னேன்ல, துரோகியை வீழ்த்துவதற்கு எதிரியோடும் கரம் கோர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. மரியாதை நிமித்தமாக சந்திப்பு, நடைபாதையில சந்திச்சது, வீட்டுல போய் சந்திச்சது, இது எல்லாமே ஒரு அரசியல் களத்துல ஒரு முதலமைச்சரா இருக்கிறவரை சந்திக்கிறது அப்படிங்கிற மாதிரி. அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் பி டீமுக்காக அவரோடு இவர்கள் இணைந்து செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது பரஸ்பரம் குற்றச்சாட்டாக திரு எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. இன்றைக்கு திரு ஓபிஎஸ் எடுத்த முடிவு என்பது அதை நிரூபிக்கிற மாதிரி தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சார் அதே மாதிரி சார் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர், அதாவது அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான மையப்புள்ளி அவர் தான். அதே மாதிரி முதலமைச்சராக 3 முறை இருந்தவர். இவர் போய் திமுகவில் இணைய போறார் அப்படிங்கும்போது கட்சி தொண்டர்களோட மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கும் ஒரு விதமான வியப்பை ஏற்படுத்துது. என்னடா அதாவது அரசியல் பதவி மோகம்னால போய் இந்த மாதிரி அந்த கட்சியை நிறுவிய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுடைய நேர் எதிரியான தீய சக்தின்னு அவங்க விளம்பிய இந்த நபர் திமுகல போய் சேர போறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால ஓபிஎஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு மரியாதையை அவர் கட்டி வச்சிருந்த ஒரு கட்டமைப்பு எல்லாமே உடையுமே, பின்பம் உடைஞ்சு போயிடுமே. அத சரியான கருத்து. இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகிய இருவரும் தலைவர்கள் அமர்ந்த இருக்கையில அவர் அமர்ந்தவர். 3 முறை முதலமைச்சர். அது ஆட்சியிலும் சரி, கட்சியிலும் சரி, அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில இருந்தவர் மீண்டும் போய் அது நேர் எதிரான திமுக போய் இணையும். அதுதான் நான் தொடக்கத்துல சொன்னேன். மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்துட்டு எந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று இருவரும் தலைவர்களும் பாடுபட்டார்களோ அங்க போறது என்பது நிச்சயமா யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியலில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிலைப்பாடு உண்டு. தங்களுடைய அரசியல் எதிர்காலம் அதை கருத்தில் கொண்டு இனிமேல் அதிமுகவில் நாம் பயணிக்க முடியாது என்கிற ஒரு உறுதியான முடிவை எடுத்த பொழுது அவர் அரசியல் இருந்தே ஒதுங்கி இருக்கலாம். மிகப்பெரிய பொறுப்புல இருந்தோம், இனிமேல் நமக்கு அரசியல் தேவையில்லை என்று அவர் ஒதுங்கி இருக்கலாம். அதுதான் பெரும்பாலும். குறைந்தபட்சம் அந்த 2026 தேர்தல் வரைக்குமாவது அவர் ஒதுங்கி இருந்து இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என்பது இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. 2026 தேர்தலுக்கு பிறகு அரசியல் கள நிலவரங்கள் மாறும். திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு போர்க்குரல் அந்த தரப்பிலிருந்தே வருகிற பொழுது திரு ஓபிஎஸ் உடைய தேவை அப்போது இருக்கும். எனவே அது வரைக்குமாவது அவர் பொறுத்திருக்கலாம் என்பதுதான் கட்சியில் இருக்கிற பெரும்பாலானுடைய கருத்தாக இருக்கிறது, பொதுவெளியிலும் மக்கள் மத்தியிலும். நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மரியாதை, அரசியல் பண்பாளர், அமைதியானவர் அப்படிங்கிற அந்த பிம்பம் என்பது அவருக்கு இருந்தது. அந்த பிம்பம் உடைக்கப்பட்டு விட்டது. உண்மையிலே இது ஒரு வேதனையான முடிவாக தான் நான் பார்க்கிறேன். ஓகே சார். அந்த அதிமுகவில் ஒரு சாதாரண எம்எல்ஏவா இருந்தவர், கிட்டத்தட்ட ஓபிஎஸ் உடைய ஆதரவாளராக இருந்த குன்னம் ராமச்சந்திரன். அவர் வந்து தன்னுடைய தாயாரும் தன்னுடைய மகளும் சொன்னதற்காக அந்த புரட்சி தலைவருடைய செல்வி ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை எடுக்க போகிறியா என்று கேட்டதுனால நான் அரசியலிருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு 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 எம்எல்ஏவா இருந்த ஒரு 5 வருஷம் எம்எல்ஏவா இருந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது, இவர் ஒரு நீண்ட நெடிய அதிமுகவினுடைய பின்பமாக பார்க்கப்பட்ட இவர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா அது அதிமுகவுக்கான ஒரு இழப்பாலாம் தெரியும். நிச்சயமாக கட்சியின் மீதும் கட்சி தலைமையின் மீதும் தன்னை வளர்த்து ஆளாக்கிய கட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடாதும் என்கிற எண்ணம் திரு குன்னம் ராமச்சந்திரனுக்கு இருக்கிறது. எல்லோருமே அப்படிப்பட்ட முடிவை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா நான் பார்க்கிறேன். இல்ல, அவர் இன்னைக்கு ஒரு உயர்வா பார்க்கப்படுகிறாரு. நிச்சயமா இன்னைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எடப்பாடி பழனிசாமி தலைமையில பயணிக்கிறவர்களும் சரி,
இந்த உரிமை மீட்பு கழகத்திலே இருக்கவர்களும் அவர் ஒரு முன்னுதாரணமாக தான் இன்றும் பேசப்படுகிறார். அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். இந்த நிலைப்பாட்டையாவது அவர் எடுத்து ஒதுங்கி இருக்கலாம். கிட்டத்தட்ட 73, 74 வயசு ஆயிடுச்சு. எல்லா பதவிகளும் கட்சியிலும், ஆட்சியிலும் எல்லா பதவிகளையுமே அவர் அனுபவித்து விட்டார். ஒரு துரோகியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக, ஒரு துரோக செயலில் ஈடுபட்டவருக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக காலங்காலமான ஒரு விரோத நிலையில் இருந்த தொலைர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலிருந்தும் சரி, நேர் எதிரடியாக நிலைப்பாடு கொண்டிருந்த அந்த கட்சியில் ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை அவர் இணையப் போகிறாரா? அல்லது கூட்டணி சேரப் போகிறாரா? என்னன்னு தெரியல. இதுவரைக்கும் இன்னும் 2, 1 நாட்கள்ல தெரிகிறாங்க. எந்த முடிவை எடுத்தாலும் திமுகவுக்கான ஆதரவு முடிவை எடுத்தது தமிழக அரசியல் களத்தில், பொதுவெளிகளில், மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அவதூறு வந்து சேரும். அதுல மாற்று கருத்தே இல்ல. ஓகே சார். நேத்து சட்டசபையில பேசும்போது கூட அ திரு ஐயப்பன் எம்எல்ஏ அவர் பேசுறாரு. அ எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவோட ஆசியோட திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். ஏன் இந்த அதிமுக உடைய எம்எல்ஏகளுக்கெல்லாம் மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்து விட்டது? இல்ல அது ஒரு அபத்தமான பேச்சா தான் நம்ம பார்க்கிறேன். சட்டப்பேரவையில போயிட்டு எந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அரசியல் இயக்கத்தை தொடங்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தன் சொத்துக்களை வித்து, சொத்துக்களை அடமானம் வச்சு, தன் உயிரை பணயம் வைத்து 2 முறை கொலை முயற்சி வழக்கு அவர் மேல. ஆ கிட்டத்தட்ட திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் தொடங்கி தொடர் வெற்றியை பெற்றவர் 77, 80, 84 என்று. அரசியல் சாணக்கியன், மிகப்பெரிய ராஜதந்திரி என்று பொதுவெளிகளிலே பேசப்பட்ட திரு கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே வரவிடாமல் செய்த ஒரு மாபெரும் தலைவர். அதன் பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அவர்களும் மிக தீவிரமாக திமுக எதிர்ப்பு உணர்வில், கருணாநிதியினுடைய எதிர்ப்பு உணர்வில் இருந்தார். இன்றைக்கும் திமுக என்றாலே அந்த எதிர்ப்பு உணர்வு அண்ணா திமுக தொண்டர்கள் மத்தியிலே தீயாக கனன்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த தொண்டர்கள் கொண்ட ஒரு கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் கொண்ட இந்த இயக்கம். இந்த இயக்கத்திலே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு உறுப்பினர் சட்டப்பேரவையிலேயே புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசியோடு, பன்னீர்செல்வம் அவர்களுடைய வாழ்த்துக்கோடு மீண்டும் திமுக வரும் என்பது மிக 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 அபத்தமான பேச்சா தான் பார்க்கிறேன். இதை யாருமே ஏற்க மாட்டார்கள், ரசிக்க மாட்டார்கள். அவர்களுடைய சுயநலம் சார்ந்த அரசியல் தான் இதற்கு காரணம் என்பதுதான் என்னுடைய பதிவு. ஓகே சார். சார் திரு ஓபிஎஸ் அவர்களோட அரசியல் ஆலோசகராக இருந்த திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு புதிய கட்சி தொடங்கியிருக்காரு. அவர் கட்சி தொடங்கும் போதே பத்திரிகையாளர் கேள்விக்கு சொல்றாரு, நீங்க ஓபிஎஸோட ஆலோசகராக இருந்தீங்க, இப்போ அவர் வந்து தனிமரமாக்கிட்டு இப்போ புதிய கட்சி திறந்திருக்கீங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அதுக்காக நாங்கள் ஓபிஎஸோட போய் சாகவா முடியும் அப்படின்னு. அப்படி ஒரு விரக்தி வர்றதுக்கு ஓபிஎஸ் உடைய ஒரு முடிவெடுக்க முடியாத நிலைதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, அரசியல் ஆலோசகர் என்று திரு பண்ருட்டியார் தொடர்ந்தாலும் கூட அவருடைய ஆலோசனைகளை திரு ஓபிஎஸ் ஏற்கவில்லை அப்படின்னு தான் பார்க்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியோடு நீங்கள் உறவு பாராட்ட வேண்டாம். அவர்கள் இந்த அனைத்து அழிக்கும் பல மாநிலங்களில் பார்த்துருக்கோம். அந்த செயல்களில் ஈடுபட்டு அதிமுகவை அவர்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியோடு அழித்து விடுவார்கள் என்று தொடக்க முதலே வலியுறுத்தியிருக்கிறார். அதை திரு ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கவில்லை. எனவே அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் எடுத்த முடிவு, ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் தயவு செய்து நீங்கள் போட்டியிடாதீர்கள், தோற்றுவிட்டால் ஒரு கட்சியினுடைய வலிமைமிக்க தலைவர் என்கிற அந்த பிம்பம் உடைபட்டு வந்துடும் அப்படின்னார். எனவே அதிலிருந்து அவர் கடந்த பல மாதங்களாகவே ஒதுங்கி இருந்தார். ஒரு கட்டத்தில் இந்த உரிமை மீட்பு கழகம் தாவேகாவோடு கூட கூட்டணி வைத்து, ஏன்னா ஒரு வளரும் இயக்கமாக இருக்கிறது, அதுல கூட நாம போகலாங்கிற ஆலோசனை தெரிவித்திருக்கிறார். எந்த ஆலோசனைகளும் ஏற்கப்படாத சூழல்ல திரு ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படிங்கிறது அவர் தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டார். ஓகே சார். சார் நீங்க திருமதி சசிகலா அவர்களோட நல்ல ஒரு ஒரு நட்பு பாராட்டி ஒரு உறவு இருக்கு. அவங்க புதுசா ஒரு கட்சி தொடங்க போறதா பத்திரிகைகள்லாம் செய்தி வருது. தொடங்க போறாங்களா சார்? இல்ல, ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கு.
அதிலிருந்து வெளியேறி திரு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக உரிமை மீட்பு கழகம் குழுன்னு போட்டு உரிமை மீட்பு கழகம்னு ஆரம்பிச்சிட்டாரு. அங்கிருந்து வந்த பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து அரசியல்ல பயணித்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களும் இப்போ ஒரு பெரிய கட்சி. கட்சியை புதுசா தொடங்கிட்டாரு. இனி 4வதாக திருமதி சசிகலா அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை தொடங்குவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகமா தான் நான் பார்க்கிறேன். ஒருவேளை தனக்கு துரோகம் இழைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்றால், குறிப்பிட்ட சில தொகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள்ல, தென் மாவட்டங்கள்ல தங்களுடைய ஆதரவு வேட்பாளர்களை களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறாங்க. இந்த தேர்தல் களத்துல அதிமுகவை தோற்கடிப்பதற்கு தான் அது முடியும். அதுதான் வரும். இப்ப மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை அப்படிங்கிறது தெரியுது. ஒவ்வொருவருமே எடுத்த முடிவு என்பது திரு எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான். திரு ஓபிஎஸ் அவர்களுமே தன்னை நம்பி கெடுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாடம் புகட்டணும். தனக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிற எடப்பாடிக்கு பாடம் புகட்ட வேண்டும். அதனால நேர் எதிரடியான ஒரு இயக்கத்துக்கு போயிட்டார். இப்போ திரு பண்டுட்டு ராமச்சந்திரன் என்ன முடிவெடுக்க போறாருன்னு தெரியல. தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அதுதான். 24ஆம் தேதி புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க போகிறாரா? அல்லது அந்த அம்மாவின் பேரில் ஒரு அமைப்பை தொடங்கி சுயேட்சையாக களம் இறங்க போகிறாரா? அப்படிங்கிறது 24ஆம் தேதி தான் தெரியும். அப்ப எந்த முடிவை எடுத்தாலும் அதிமுக ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை களம் இறக்குகிறார்கள். அதை வீழ்த்தணும்னா வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வலுவான கூட்டணி இருக்கணும். இதுவரைக்கும் நமக்கு அது மாதிரி தெரியல. இதையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற அந்த கட்சிகளுக்கெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு குறைந்தபட்சம் 5 கோடி ரூபாய், மேக்சிமம் 20-30 கோடி ரூபாய் எல்லாம் கொடுத்துட்டாங்களாம். அந்த கட்சி நேரே சொல்றாங்க. ஆக இந்த நிலைப்பாடு என்பது வெளிப்படையாகவே தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற என்டிஏ கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. மக்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கு. திமுகவுக்கு எதிராக அதில் மாற்று கருத்தே இல்லை. அதான் ஓட்டா மாற்ற முடியும். அதுதான் சொல்றேன். மாற்றணும். இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் பணத்தை மட்டுமே, பணத்தையும் விளம்பரத்தையும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கமா ஆங்கில பத்திரிகை, தமிழ் பத்திரிகையில கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்றாங்க. கட்சியினருக்கு பணம் கொடுக்குறாங்க. கிளை அரசுடைய செலவு தானே சார்? அது அரசு செலவு. அரசு செலவத்தையும் பயன்படுற அரசு செலவுல தான் வாக்காளருக்கு இப்போ 5000 கோடி கொடுத்துருக்காங்க. அதனால ஆட்சி ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பல்வேறு வேலை திட்டங்களை தொடங்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை எதிர்கொண்டு மக்களுடைய ஆதரவை பெற்று வெற்றி பெறுவதற்குரிய வலிமை இன்றைய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு இல்லை. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு, ஆளுமை திறன் கொண்ட அந்த இருவரும் தலைவர்களுடைய அணுகுமுறை அதுல 100ல் 1 பங்கு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. என்ன முக்கியம் உங்களுக்கு? இந்த அதிமுக என்பது சிலுவம்பாளையத்தினுடைய பூர்வீக சொத்தா? அவரே சொல்றாருல 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இயக்கம் அந்த இயக்கம் அப்படின்னு. அந்த இயக்கத்தினுடைய வெற்றிக்கு பாடுபடணும்னாத உங்ககிட்ட கட்சி இருக்கலாம் சார், உங்ககிட்ட சில பேர் இருக்கலாம், 2000-3000 பொதுக்குழு இருக்கலாம். இந்த 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய எண்ணம் மனநிலை கட்சி வெற்றி பெற வேண்டும் என்பதுதானே. அப்ப அதற்கு மாறுபட்ட நிலையில நீங்க இருந்தீங்கன்னா அப்ப உள்ளூர நீங்களும் திமுகவுக்கு சப்போர்ட்டுங்கிற மாதிரி அந்த சந்தேகம் வருது இல்ல. அதை திரு எடப்பாடி பழனிசாமி உணரவில்லை அப்படிங்கிறது தான். இதை உணர்ந்தால்தான் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வரும். இல்லை என்றால் இந்த தேர்தலில் இனி வரும் அடுத்தடுத்த தேர்தல்களிலும், ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றிக்கு கொண்டு வருவதற்கான அந்த வெற்றி பாதையை அழைத்து செல்வதற்கான ஆளுமை திரண்டு இருந்தது, மக்கள் செல்வாக்கு இருந்தது, 100% தொண்டர்களின் ஆதரவும் இருந்தது. இன்னைக்கு இல்லையே எடப்பாடி பழனிசாமி. சார், நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், சட்டசபை நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரீங்க. அதே சட்டசபையில தான் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா பேசுறாங்க. பேசும்போது சொல்றாங்க, என்னுடைய மறைவுக்கு பின்னும் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும், கட்சி வெற்றி பெறும், ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நடக்க நிகழ்வுகள்லாம் பார்த்தா ஓராண்டு கூட அந்த அவங்க கனவு நிறைவேறாது போல தெரியுது. நிச்சயமா இந்த அதிமுகவை தோற்றுவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் பொதுக்கூட்டத்தில் பேசுறப்போ சொன்னார், என்னை அழித்து விட்டால் அதிமுகவை அழித்து போகும், சிலர் சதி வேலை செய்கிறார்கள்,
அட பைத்தியக்காரர்களா! இந்த ஒரு ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழியாது. ஓராயிரம் ராமச்சந்திரன்கள் தோன்றுவார்கள். 1000 ஆண்டுகளை கடந்தும் இந்த இயக்கம் நின்று நிலைத்திருக்கும். அண்ணாவின் உருவம் பொறித்த இந்த கொடி பட்டொளி வீசி பறக்கும்னாரு. நீங்க சொன்ன மாரி செல்வி ஜெயலலிதா என் மறைவுக்கு பிறகும் 100 ஆண்டுகளை கடந்தும் ஆட்சி அதிகாரத்தில அதிமுக இருக்குன்னாரு. கட்சி இருக்குன்னு சொல்லல. ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக இருக்குன்னு சொன்னாங்க. 53 வருஷத்துல எடப்பாடி அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டார் கட்சிய. எனவே தான் கட்சியில இருக்கிற பலருமே நீங்க 2026 தேர்தல்ல அதிமுக ஒரு பெரும் தோல்வியை சந்திக்கிற பொழுது, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய போர்க்குரல் அந்த கட்சியிலேயே இருக்கும். அது எந்த அளவுக்கு அ மீட்சி பெறும், அதை வழிநடத்த யார் வருவார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.